ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட 5 AM மார்னிங் ரொட்டீன் அண்ட் வை ஐ ஆக்சுவலி வேக் அப் திஸ் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நான் ஏன் மார்னிங் இப்படி 5 o'clockலாம் ஏஞ்சிக்கிறேன் அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஏஞ்சிப்பேனா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. எங்கள் வீட்டிலேயே நான் தான் வந்து லாஸ்ட்டாக எழுந்திருக்கிற ஆள். ஸோ ஒரு 8 o'clock மேலே தான் என்னோட டேவே ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போலாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எங்கள் வீட்டிலேயே இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிற ஆள். ஸோ இந்த மாதிரி எதுக்காக நான் வந்து என்னோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணேன், என்னோட மார்னிங்கை வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பெட்லேருந்து டைரெக்ட்டா நான் வந்து பிரஷ் பண்றதுக்கு தான் வருவேன். ஏன்னா பிரஷ் பண்ணா தான் எனக்கு வந்து அந்த தூக்கமே தெளியும். இல்லன்னா அப்படியே தூக்க கலக்கத்திலேயே தான் வந்து சுத்திட்டுருப்பேன். என்னோட டே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு 1 hour இல்ல மேக்ஸிமம் 1 1/2 hours கூட ஆகும். இத வந்து நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். யாருக்காகவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எனக்காக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஜர்னல் எழுதணுமா எழுதுவேன். இல்ல சும்மா வெளியில போய் காத்து வாங்கிட்டு வர்றது, இல்லன்னா எக்ஸர்சைஸ் பண்றது, இந்த மாரி எனக்கு என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ இது எல்லாத்தையுமே இந்த ஃபஸ்ட்டு 1 hourல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவேன். ஏன்னா 7 o'clockலாம் நான் வந்து கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆயிருவேன். இந்த டைம் வந்து சேஞ்சே ஆகாது. நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னா 1 hour. ஸோ 7 to 8 வந்து என்னோட குக்கிங் டைம். இந்த 1 hour வந்து நான் கிச்சன்லேருந்து வெளில கூட போமாட்டேன். இந்த 1 ஹவரும் எல்லா குக்கிங் வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறது, லஞ்ச் குக் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிச்சன்லேருந்தே வெளியில போவேன். ஸோ அதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கு, என்னோட ஏதாவது செல்ஃப் கேர் டைமிங்லாம் வேணும் அப்படின்னா, அந்த 7 o'clockக்குள்ளேயே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா நான் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் நமக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் வந்து வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதை தான் வந்து ஃபஸ்ட்டு வைப்பேன். இன்றைக்கி வந்து ஆலு பரோட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்ய போகிறேன். அதனால உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். இல்ல இது மாரி எதுவுமே பாயில் பண்றதுக்கு இல்ல அப்டின்னா, லஞ்சுக்கு வந்து ரைஸ் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து குக்கர்ல வந்து ரைஸ் வச்சுருவேன். அது ரெடி ஆகிட்டு இருக்க அந்த டைம்ல வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ எல்லாமே இந்த மாரி சைட் பை சைடு வேல தான் நான் வந்து செஞ்சுட்ருப்பேன். எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவா செஞ்சுட்டே இருப்பேன். ஏன்னா, எதுக்குமே வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது நம்ம. இது வந்து பாயில் ஆகுற வரைக்கும் நான் போய் ஹால்ல உட்காந்துருக்கலாம், டிவி பார்க்கலாம் அப்டிலாம் வந்து நான் கண்டிப்பா உட்காரவே மாட்டேன். அந்த மாரி உட்கார்ந்தேன்னா திரும்ப ஏஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் வந்து அங்க கிச்சனுக்குள்ள போயிட்டேன் அப்டின்னா, ஃபுல்லா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளிலயே வருவேன். ஸோ இன்னைக்கு வந்து ஆலு பராட்டா செய்ய போறேன் அப்டின்றனால உருளைக்கிழங்க வந்து வேக வச்சாச்சு. அண்ட் சைட் பை சைடு வந்து வெஜிடபிள்ஸும் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து எதுக்காக ஸ்டார்ட்டிங்லேருந்தே இந்த 1 ஹவர் தான் குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து எல்லா விஷயமுமே ஸ்கெட்யூல் போட்டு வச்சிருப்பேன். அதுபடி தான் இந்த டைமுக்கு இது நடக்கணும் அப்படின்னா நடக்கணும். அந்த மாரியே எனக்கு வந்து பழகிருச்சு. ஸோ இந்த 7 to 8 இந்த 1 ஹவர் தான் நான் குக் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். தீனா வந்து வீட்ல இருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து கண்டிப்பா கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல வேற ஏதாச்சும் வீட்ல வேலை இருக்கு அப்படின்னாலும் பண்ணுவாங்க. மார்னிங் இன்னைக்கு வந்து எந்திச்சிட்டனால எனக்கு வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆலு பராட்டா தான். அண்ட் லஞ்சுக்கு வந்து நெறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ற வேலை இருந்தது எனக்கு. நான் வந்து சைட் பை சைட் நான் வந்து உட்காந்துட்டு என்னோட வேலைய செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்றத. தீனா வந்து ஒரு சைடு மாவு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் மார்னிங் இந்த மாரி 5 மணிக்கெல்லாம் எந்திச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனே வந்து இந்த குக்கிங் வேலை தான். ஏன்னா மார்னிங் வந்து நான் குக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த 1 ஹவர்ல வந்து குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்டின்னா, நாள் ஃபுல்லா எனக்கு வேற எந்த வேலையுமே இருக்காது கிச்சன்ல. வெளியில இருக்கிற வேலைய தான் பார்க்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் எதுக்காக இவ்ளோ சீக்கிரம் எந்திச்சிட்டு நான் குக் பண்றேன் அப்டின்னா, பப்பு எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் வந்து இந்த இந்த பெரிய வேலைய வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிரணும். எனக்கு குக்கிங் பண்றது தான் வந்து கஷ்டம் அவன வச்சுட்டு. ஏன்னா கிட்ட வந்துட்டு ஏதாவது வந்து தள்ளி விட்டுக்குவான் மேல. அவன்கிட்ட வந்து பயமாவே இருக்கும். கிச்சன்லயே இருக்கிறேன்ம்மா என் கூடவே. ஸோ, அதனாலேயே வந்து அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள எவ்ளோ மேக்ஸிமம் வேலை வந்து என்னால முடிக்க முடியுமோ, அவ்ளோ மேக்ஸிமம் வேலைய வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருவேன்.
ரைஸ் வைக்கிறதுக்கு குக்கர் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். பட் என்னால முடியல. ஏன்னா மார்னிங் நான் வந்து எல்லா வேலையும் ஒரே டைம்ல செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றனால, என்னால அந்த ரைஸ வந்து கரெக்ட்டா பார்த்து அத வந்து ஆஃப் பண்ண முடியல. ஒரு சில சமயம் வந்து குக் பண்றதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருவேன், குக் ஆகறதுக்கு முன்னாடியே. ஒரு சில சமயம் வந்து ஓவர் குக்ட் ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்றனால, இப்போதைக்கு வந்து குக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் 2மே மார்னிங் டைம்லயே குக் பண்ணி முடிச்சுருவேன். ஏன்னா பப்பு ஏஞ்சுட்டான் அப்டின்னா, லஞ்ச் டைம்ல லஞ்ச் குக் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன பார்க்கறதுக்கு தான் எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும். அண்ட் வீட்ல வேலை செய்யணும். அண்ட் இப்ப YouTubeக்கு கான்டென்ட் ரெடி பண்றது, எடிட் பண்றது அப்டின்னு எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பேன். ஏதாச்சும் நம்ம வந்து இப்போ கீரை செய்றேன் லஞ்சுக்கு, கொஞ்சம் டைம் ஆகுற மாரி வேலை இருக்கு அப்டின்னா மட்டும் தான் நான் வந்து லஞ்ச் டைம்ல வந்து செய்வேன். அதுவும் வந்து பப்பு தூங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நேப் வந்து ஒரு 10:30லேருந்து 11:30 வரைக்கும் தூங்குவான். அவன தூங்க வச்சுட்டு அந்த டைம்ல தான் நான் வந்து ரெடி பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து மார்னிங்கே எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவேன். எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க டிஷ் இந்த சப்பாத்தி பண்றது, இந்த மாரி வேலைலாம் செய்றேன் அப்டின்னா, லஞ்ச் வந்து சிம்பிளா 1 பாட் ரைஸ் அந்த மாரி தான் இருக்கும். இல்ல லஞ்சுக்கு வந்து கீரை அந்த மாரி கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்டிலாம் செய்றேன் அப்டின்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இட்லி அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஆல்டர்னேட்டிவா வந்து நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் குக் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த மாரி வெஜிடபிள்ஸ் கட் பண்றது, இல்ல பாயில் பண்ண வேண்டியதெல்லாம் பாயில் பண்றது, இந்த மாரி ப்ரிப்பரேஷன்ஸ் வேலை எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவேன். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்டின்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிருவேன். 3 பர்னருமே வந்து வேலை செய்யும். ஸோ இண்டக்ஷனுமே வேலை செய்யும். எல்லா பக்கமும் ஏதாச்சும் ஒண்ணு வந்து குக் ஆயிட்டுருக்கும். அவ்ளோ குயிக்கா வந்து நான் வேலை செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவேன். எப்பவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணுவேன். ஏன்னா, அது ரெடி பண்ணி ஹாட் பேக்ல போட்டு வச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ரெடி பண்ணுவேன். ஏன்னா, லஞ்சுக்கு ஆல்ரெடி ரைஸு, பருப்பு இது எல்லாமே வந்து ரெடியா இருக்கும். வெஜிடபிள்ஸும் ரெடியா இருக்கும். அதனால செகண்டா தான் அத பண்ணுவேன். பட் இன்னைக்கு வீடியோக்காக வந்து தனித்தனியா செய்ய வேண்டியதா போச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆலு பரோட்டா செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணவே போனேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறேன். இந்த ரெசிபி வந்து நான் நெறைய ரெசிபி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலி கண்டுபிடிச்சது. இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல்லலாம் நமக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ் கிடைக்கும்ல, அதே டேஸ்ட்ல இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும் அப்டின்னா நோட் பண்ணிக்கோங்க. பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ற மாரி தான் இருக்கும். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆனியன், கேப்சிகம், கேபேஜ் அண்ட் தென் கேரட். கேபேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமா வந்து குவான்டிட்டி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எவ்ளோ தின்னா உங்களால கட் பண்ண முடியுமோ, அவ்ளோ தின்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப சாட்டே ஆகக்கூடாது. அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடணும். அது வந்து அந்த கிரன்ச்லாம் அப்படியே இருந்தா தான் டேஸ்டியா இருக்கும். ரொம்ப போட்டு சாட்டே பண்ணிறாதீங்க. டேஸ்ட்டே வந்து டோட்டலா மாறிரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஃப்ளேம்லயே வச்சு நீங்க வந்து குக் பண்ணீங்க அப்டின்னா கரெக்ட்டா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சோம் அப்டின்னா, உடனே வந்து கேப்சிகம்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுரும். நான் வந்து இன்னைக்கு எக் ரைஸ் தான் செய்ய போறேன். அதனால நெக்ஸ்ட் இதுல எக் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து எக் வேணாம் அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாரி சேம் ரெசிபி தான். பட் எக் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், பெப்பர், கரம் மசாலா. இது 3 தான் மசாலாவே. வேற எந்த மசாலாவும் கிடையாது. ஸோ இது மட்டும் ஆட் பண்ணீங்கனாலே போதும். பெர்ஃபெக்ட்டா அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்கும் எக் ரைஸ். நான் பப்பு பொறந்ததுலருந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, எவ்ளோ டிஷ் வந்து நான் வீட்லயே செய்ய முடியுமோ, என்னென்ன டிஷ்லாம் நான் வந்து வீட்லயே செய்ய முடியுமோ, அது எல்லாமே ட்ரை பண்ணி வீட்லயே தான் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ, நான் அப்படி ட்ரை பண்ணி கத்துக்கிட்ட ஒரு ரெசிபி தான் இந்த எக் ரைஸும். நம்ம வந்து கடையில சாப்பிடுறத விட ஹெல்தியாவும் சமைக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நீட்டா, கிளீனாவும் இருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ, கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எக் ரைஸ் பிடிக்கும் அப்டின்னா. வேற எந்த மசாலாவும் நீங்க வந்து ஆட் பண்ண தேவையில்ல. இந்த சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது எதுவுமே தேவையில்ல. நீங்க வேணும்னா லைட்டா அந்த சோயா சாஸ் ஃப்ளேவர் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து அத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, இந்த எக் வந்து ஒரு 90% வந்து குக் ஆயிடணும். அது ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ்
ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதில வந்து நம்ம ஆட் பண்ணணும். ரைஸ் வந்து சூடா இருக்கும்போதே ஆட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா, நீங்க வந்து கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் இந்த எக் ரைஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்டின்னா. நான் வந்து எதுக்காக இந்த சாஸ்லாம் வந்து ஆட் பண்ண வேணாம், நானும் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடணும். பப்பு வந்து சாப்பிட போறான். ஸோ, அதனால நான் இந்த பேக்டு ஃபுட்டு, சாஸ் அது இதுன்னு எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டேன். அண்ட் டேஸ்ட் வைஸுமே இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த சாஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ட்ரஸ்ட் மீ. டேஸ்ட்டுமே வந்து நல்லாருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நான் இப்போ வந்து செஞ்சு வச்சுட்டேன் அப்டின்னா, லஞ்ச் டைமுக்கு வந்து ரீஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து ரீஹீட் பண்ணும்போது இன்னுமே நல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ் எல்லாம். ஸோ அவ்வளோதான் கரெக்ட்டா 8:30க்குலாம் என்னோட குக்கிங் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். நான் கரெக்ட்டா குக் பண்ணி முடிக்கிறேன். பப்புவும் ஏந்திச்சு வந்துட்டான். நான் இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இவ்ளோ சீக்கிரமா ஏந்திச்சு குக் பண்றதே. இன்னைக்கு வந்து 1/2 அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்லாம் வந்து வீடியோக்காக தனித்தனியா குக் பண்றேன் அப்படின்னு சொன்னேன்ல. அதனால 1/2 அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. இல்லன்னா 8:00க்குள்ளலாம் கரெக்ட்டா வந்து என்னோட குக்கிங் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் 8 டூ 8:30 பப்பு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வரட்டும் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். இன்னைக்கு வந்து அந்த ரெஸ்ட் வந்து இல்லாம போச்சு. பப்பு ஏந்திச்சு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு வந்து பால் ரெடி பண்ணி குடுத்துட்டு, நானும் வந்து எனக்கு பால் எடுத்துட்டு போயிட்டேன். எப்பவுமே குக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில அத வந்து மறந்தே போச்சு. ஸோ பப்புக்கு குடுத்துட்டு, நானும் எனக்கு எடுத்துட்டு போயிட்டு உட்காந்துட்டேன். இன்னைக்கு குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம போய் உட்காந்தா, அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஏன்னா, ஒரு பெரிய வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு காலையிலேயே. ஸோ இனிமே நான் வந்து கிச்சனுக்கு ஈவினிங் தான் போவேன். அதுவும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்றதுக்கு, இல்ல டின்னர் ரெடி பண்றதுக்கு தான். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடுறதுக்காக மட்டும் தான் கிச்சன் பக்கம் போவேன். இந்த டே ஃபுல்லா வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். மார்னிங்கே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் என்னோட பெரிய டாஸ்க்க அப்டின்னா, எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லா போகும். ஏன்னா பப்பு எழுந்திரிச்சுட்டான் அப்டின்னா, நீங்க வந்து வீடியோலயே பார்த்துருப்பீங்க. நான் கிச்சன்ல நிக்கிறேன் அப்டின்னா, நேரா கிச்சனுக்கு வந்துருவான். கால புடிச்சுட்டு ஏதாச்சும் ஒண்ணு அடம் பண்ணிட்டே இருப்பான். மேல இருக்கிறத எடுப்பான். ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏதாச்சும் ஒண்ணு வந்து பண்ணிட்டே இருப்பான். அவன கிச்சனுக்குள்ள வச்சுட்டு நான் வேலை செய்றது அப்டின்றது கண்டிப்பா ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக மட்டும் தான் நான் வந்து மார்னிங் சீக்கிரமா எழுந்திருக்கிறது. ஸோ என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கும். மெயினா நான் காலையில எந்திச்சிக்கிறதுக்கு ஒரு ரீசனே வந்து பப்பு எழுந்திருக்கிறதுக்குள்ள எவ்வளோ வேலை செஞ்சு முடிக்க முடியுமோ, அவ்வளோ வேலையும் வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.